தந்தை பெரியாரே சொல்லியிருக்கிறார். ஈரோட்டு சிங்கம் பகுத்தறிவு புகழும் தந்தை பெரியார் அவர்கள் இன்னைக்கு யாரா பெரியாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படிப்பட்ட பெரியாரை பற்றி பேசக்கூடியவர்கள் எல்லாம், விமர்சனம் செய்து பேசக்கூடியவர்கள் எல்லாம் பேசி நான் அவங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்பல. ஆனால் ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியார் அவர்கள், பகுத்தறிவு புகழும் தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய உயிர் பிரிகிற கடைசி நிமிடம் வரையில தமிழுக்காக, தமிழினத்திற்காக, தமிழ் சமுதாயத்திற்காக, மனித உரிமைக்காக, அதுவும் குறிப்பாக பெண்களுடைய உரிமைகளுக்காக போராடியவர், வாதாடியவர் தந்தை பெரியார் அவர்கள். ஒரு இறந்த பெருந்தலைவரை பற்றி அவதூறாக பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு அவர் வாழ்ந்த காலம், பாமர மக்களுக்கு அவரால் ஏற்பட்ட நன்மைகள் ஏராளம். அந்த காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட ஏழைகள், பின்தங்கியவர்களுக்கு பெரியார் போல் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஏற்றம் பெற்றார்கள். அதையெல்லாம் மறக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் அந்த தலைவர்களை அவதூறாக பேசுவது, விமர்சனவது ஏற்றுக்கொள்ள முடியாது, சரியல்ல. சனாதன சக்திகளுக்கு பெரியார் அநாகரிகமாகத்தான் தெரிவார், அருவருப்பாகத்தான் தெரிவார். எனவே அண்ணாமலை சீமானை ஆதரிக்கிறார் என்றால் சீமான் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும், சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அவங்களுடைய அரசியல் அடையாளங்களை, தொலைந்து போன தன்னுடைய விலாசங்களை தேடி பொறுக்கி எடுப்பதற்காகத்தான் இவங்கெல்லாம் தந்தை பெரியாரை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல தந்தை பெரியார் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் பெண் விடுதலை பற்றி என்ன பேசியிருக்கிறார், எந்த இடத்திலே எதை அவர் பேசியிருக்கிறார். இவங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சுக்கிட்டு தனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசுறதே ரொம்ப தப்பு. அவர் எந்த சூழலிலே, எந்த இடத்திலே எதை சொல்லி இருக்கிறார், எதை புரிய வைப்பதற்கு அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாத சில பேர் தந்தை பெரியாரை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்க தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கங்களை சார்ந்தவர்களும் தொடர்ந்து வைக்கக்கூடிய விமர்சனத்தை இன்னைக்கு அவருக்கு சப்போர்ட்டா யார் வராருன்னு பார்த்த உடனே நமக்கு யாரோட பி டீம், யாருக்காக அவங்க இத்தனை வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, யாரை முன்னிறுத்துவதற்காக அப்படிங்கறது நமக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. திராவிட இயக்கத்தை, திராவிட மாடலை, திராவிட கருத்துக்களை எதிர்த்துதான் ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரு இடத்துல சங்கமித்து சங்கிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால அது நமக்கு இன்னைக்கு மிக தெளிவாக புரிந்து விட்டது. தந்தை இன்னைக்கு மைக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசுறவங்க எல்லாம் முன்ன புரிஞ்சுக்கணும், இது தந்தை பெரியார் அவர்களுக்கு தந்திருக்கக்கூடிய உரிமை, தந்தை பெரியாரால் தான் அந்த மேடையே அவங்களுக்கு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசட்டும். இந்த 4 பக்கத்தில் இவர்கள் சொன்ன அந்த கொச்சையான செய்தி பெரியாரால் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. ஆனால் இப்படி அபாண்டமான பொய்யை சீமான் பரப்பி வருகின்றார். இப்படி ஏற்கனவே 1973ஆம் ஆண்டு துக்ளக் ஒரு தவறான செய்தியை பரப்பியது. என்னென்று சொன்னால், பெரியார் அடுத்தவன் மனைவியை பெண்டாள சொல்கின்றார் என்று துக்ளக் ஒரு செய்தியை போட்டது. எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் துரைசாமி அவர்கள் உடனடியாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். அந்த உயர்நீதிமன்றத்தில் துக்ளக் பத்திரிகை ஆசிரியர் மன்னிப்பு கேட்டார் அந்த செய்தியை போட்டதற்கு. அப்படி ஒரு நிலையை இப்போது சீமான் ஏற்படுத்தி இருக்கிறார். இப்படி தொடர்ந்து தவறான செய்திகளை பரப்பி வருகின்ற சீமானை ஆதாரம் தராமல் எந்த இடத்திலும் நுழைய விட மாட்டோம். சீமான் ஒரு கருத்து பதிய வச்சா அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? இதற்கு முழு முக்கிய பொறுப்பேற்க வேண்டியவது சீமான் அவர்கள் தான். ஏன் அந்த மாதிரி பேசினாரு? ஏன்னா பெரியார் யார் என்பது உலகுக்கு தெரியும், தமிழக மக்களுக்கு தெரியும். அவர் வாழ்ந்து அவருடைய தன்னுடைய சரித்திரத்தை இங்க நிரூபிச்சு அவர்கள்லாம் இறந்து போனவங்களை பத்தி ஏன் இப்ப பேசி அதை ஒரு அரசியலாக்குறாங்கன்னு தெரியல. அவர் இருந்த காலம் அதை ஒரு சரித்திரமா பண்ணிட்டு தான் போயிருக்காரு. இல்லைன்னு சொல்ல முடியுமா யாராவது? நல்ல விஷயம் தானே, நாட்டு உரிமை ஆக்குறது நல்ல விஷயமே. பெரியாருடைய நூல்களை அதுல மாற்று கருத்து கிடையாதுங்க. ஆனா நமக்கு வாய் இருக்குதுன்றதுனால நம்ம எதோ பேசக்கூடாது, கொச்சையா பேசக்கூடாதுங்க. வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் அது யாரனா இருக்கட்டும், அவங்க மறைந்த பிறகு அவர்களை பற்றி தவறாக பேசும் கருத்து நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எனவே அவருக்கு சொன்ன அந்த கேள்விக்கு பதில் அவரிடமே நீங்க கேட்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். பெரியாரை பற்றி விமர்சிக்க எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆனால்
அவர்கள் பைத்தியக்காரர்களாக இல்லாமல் அந்த வெறிபிடித்த நாய்கள் மாதிரி குறைக்கின்றவர்களுக்கு பதில் சொல்ல முடியாது. நன்றி, வணக்கம். ஆமா, ஒரு பைத்தியம் இன்னொரு பைத்தியத்தோட சேர்றது